செந்தில் பாண்டியன் போனதுக்கப்புறம் ரொம்ப கோவமா திண்ணையிலேயே உட்காந்துருக்காங்க. கோமதி எத்தனையோ தடவை உள்ளே வந்து சாப்பிட்றா வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் வராமல் அங்கேயே உட்காந்துருக்காங்க. அடுத்தா பாண்டியனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வராரு. வந்தோன்னே வந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போகிறப்போ பின்னாடியே செந்தில் எந்திரிச்சு உள்ளே போகிறாங்க. செந்தில் எந்திரிச்சு உள்ளே வரதை பார்த்தோன்னே கோமதி நின்றுட்டு, எங்க இன்ன வரைக்கும் அவன் வெளியிலே தாங்க உட்காந்துருந்தான். நீங்கள் காலையில் போனப்போ வெளில போய் உட்காந்து வந்தாங்க. ஒரு பச்சை தண்ணி கூட அவன் வாயில் படவே இல்லை. ஏன் நான் எத்தனையோ தடவை கூப்பிட்டேன் வரவே இல்லை. இப்போ நீங்கள் வந்தோன்னே தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன துரைக்கு இப்போ என்ன வேணுமா? என்ன காலையில் என்கிட்ட பிரச்சனை பண்ணது பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் காலையில கேட்ட கேள்விக்கு எனக்கு பதிலே சொல்லாம நீங்க என்னமோ பாட்டுக்கு போயிட்டீங்கல்ல. அததான் நான் கேட்குறேன். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மத்த 2 பசங்க இருக்காங்கன்னா, அவங்கள விட என்கிட்ட தான் ரொம்ப எப்பவுமே கோவமாவும், எரிச்சலாவும் பண்ற மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா சொல்லிருங்க. இந்த வீட்ட விட்டு நான் கிளம்பிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமான்டா, எனக்கு உன்ன பிடிக்கல தான்டா. நீ பண்ற வேலையில எதுவுமே எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நான் இந்த வீட்ட விட்டு நான் வெளில போயிர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அத ஃபர்ஸ்ட்டு பண்ணு. சரியா? ஒழுக்கம் இல்லாத உன்னை எல்லாம் வச்சுட்டு இந்த வீட்ல இருக்கிறத விட நீ வீட்ட விட்டு வெளில போறதே எனக்கு மேல்டா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சும்மா ஒண்ணும் அப்படியே போயிற முடியாது. இந்த வீட்ல இருக்கிற பங்குல எனக்கு 3 சரிசமமா பிரிங்க. பிரிச்சிங்கன்னா, அதில எனக்கு ஒரு சொத்த குடுத்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்ல அதுக்குரிய பணத்த தான் குடுப்பேங்கன்னா, குடுங்க. அதையும் நான் வாங்கிட்டு போறேன். சும்மா போனா எங்க போக முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தான் எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபுல்லா நான் வந்து மளிகை கடையில தானே வேலை பார்த்தேன். எனக்கு என்ன குடுத்தீங்க? எனக்கு என்னதான் செஞ்சுட்டீங்க? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சொத்த பிரிங்கன்னு சொல்லி சொன்னோனவே கோமதிக்கு செம்மையா கோவம் வருது. அவ போய் செந்தில சட்டைய பிடிச்சு இழுத்துட்டு அடிக்கிறாங்க. நானும் ஏதோ வந்துட்டு மனசுல கவலையில் இருக்கேன், வேதனையில் இருக்கேன். சரியான்னு பார்த்தா, "நீ என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? இதுக்கு தான் காலைலேருந்து எப்ப மனுஷன் வருவான்னு சொல்லி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தியா நீ ஏன்?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப மீனாவும் வந்துட்டு, "ஏங்க நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குதுங்க. எதுக்குங்க சொத்தையெல்லாம் பிரிக்கன்னு சொல்லி சொல்றீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்புங்க." அப்படின்னு சொல்றாங்க. "மீனா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இங்க பாரு நீ என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பார்த்தா, கடைசியில இந்த வீட்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். நான் கவலைப்படுவேன், வருத்தப்படுவேன்ல. என்னைய பத்தி நீ யோசிக்கிறதே கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க பேசுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருப்பா மீனா, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. அவன் என்னென்ன பேசணுமோ பேசட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவரு சொல்றது தான் இந்த வீட்ல எல்லாருமே கேட்டாகணும். யாரும் இத தவிர வேற எதுவுமே வாய தொறந்து எதுவுமே பேசக்கூடாது. இப்ப நான் இதெல்லாம் ஏத்து கேட்கறதுனால இவருக்கு நான் பிடிக்காத பிள்ளையா போயிட்டேன். அப்படியே இருந்துட்டு போது. சரியா? இது எல்லாத்து வீட்லயும் வந்துட்டு சொத்து பத்தெல்லாம் பிரிச்சு தானே பசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் குடுப்பாங்க. இதுவரைக்கும் அவரு பண்ணாம இருக்காருல்ல. அதனால தான் நான் கேட்கிறேன். நீங்க சொத்த பிரிச்சு எனக்கு குடுத்துட்டீங்கன்னா, நான் பாட்டுக்கு வாங்கிட்டு இந்த வீட்ட விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கோமதி சொல்றாங்க, "டேய் இதுக்கு மேல ஏதாவது பேசினீன்னா, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அம்மா இங்க பாருங்கம்மா, நான் எங்க போனாலும் நீங்க எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம், போலாம். அத பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இவரு மட்டும் என்ன வீட்டு பக்கமே வந்துரக்கூடாது. என் வாழ்க்கையில புடிக்காத ஆளு, எனக்கு நிம்மதியே இல்லாம ஒரு ஆளுன்னா, அது வந்து இவர்னால மட்டும் தான் அப்படின்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியனுக்கு சரியான கோவம் வருது. அப்ப வந்துட்டு, "டேய் என்னடா வேற ஏதாவது என்ன இருக்குதா? என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி மொத்தமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இப்ப என்ன உனக்கு இந்த வீட்ட வந்து 3ஆ பங்கணும். இல்லையா உனக்கு பணத்த குடுக்கணும். அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா. நீங்க எப்படி என்கிட்ட குடுத்த 10,00,000 கணக்கு போட்டு கரெக்ட்டா எண்ணி வாங்குனீங்க. அதே போல தான். எனக்கு என்ன சேரணுமோ அத சேர்த்துட்டீங்கன்னா பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "உனக்கெல்லாம் ஒரு சல்லி பைசா குடுக்க முடியாதுடா. ஃபர்ஸ்ட்டு வீட்ட விட்டு வெளில போடா" அப்படின்னு சொல்றாங்க. பணம் குடுக்க முடியாதுன்னா, "நான் போய் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு எடுத்துப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எங்க வேணா கோர்ட்ல கேஸ போடு, எத வேணா போடு. ஆனா நான் சல்லி பைசா உனக்குலாம் குடுக்க முடியாதுடா. இது ஃபுல்லா நான் சம்பாரிச்சது. சரியா? நான் சம்பாரிச்ச வீடு, நான் சேர்த்துன எல்லா இடமெல்லாம். இதுலேருந்து நான் உனக்கு குடுக்கணுன்ட்டு எதுவும் கிடையாது. பாட்டன் போட்ட சொத்தா இருந்ததுன்னா, பேரனுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நாங்க பார்த்து சம்பாரிச்சதுல உனக்கு குடுக்கணும்ல எந்த ஒரு சட்டமும் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ இந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா நீங்க? அப்போ எனக்கு வந்து இத்தன நாளா என்னைய கூட வச்சுக்கிட்டு சும்மா வேலைக்கு ஆள் வச்சுக்கிற மாரி சம்பளமே இல்லாம ஒரு வேலைக்காரனா தான் இத்தன நாள் நடத்தியிருக்கீங்க. அப்படித்தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, நீ என்ன வேணா நெனச்சுக்கோ. நீ நெனைக்கிறதுக்கு அத்தனைக்கும் நான் வந்து பொறுப்பாக முடியாது. அப்படியெல்லாம் நான் என்னைக்கும் நெனச்சது கிடையாது. சரியா? உனக்கு மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் நெனச்சுட்டு இருக்க. நீ கோவத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்கிறடா. பார்த்துக்கோ வரம்பு மீறி போயிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "யாரு? நானா? நீங்களா? நீங்க தான் வந்துட்டு மனசு பையன் இப்படி வேதனைப்பட்டுருக்கானே, நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுட்டானே, அவன் வந்துட்டு லஞ்சம் வாங்குன பணத்தையெல்லாம் குடுக்க சொன்னோமே குடுத்துட்டானே, இதுக்கப்புறம் இவன வந்து எதுவும் நம்ம கொஞ்சம் பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றத விட அப்படின்னு நினைக்கிறத விட, நீங்க பேசுனீங்க பாருங்க, நடந்துக்கிட்டீங்க பாருங்க, அது இன்னைக்கு காலையில நடந்துக்கிட்டீங்கல்ல, இதெல்லாம் என்னால என்னைக்கும் மறந்துட்டு இந்த வீட்ல இனிமேல் சகஜமா என்னால இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் வீட்ட விட்டு போறேன் போறேன்னு மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கிற. போன மாரி தெரியலையே. நல்ல மனுஷனா இருந்தா காலையில நான் பேசின பேச்சுக்கே இந்த வீட்டு படி ஏறி இருக்கக்கூடாது. நீ அப்பவே கிளம்பி இருந்திருக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் உட்காந்து அதான்டா ரொம்ப அதிசயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பாத்தியா மீனா, என்னமோ இந்த வீட்டாளுகள் நல்லவங்க அப்படி இப்படின்னு என்னமோ தூக்கி தலையில வச்சு பேசுவியே நீயே, இப்ப என்ன சொல்ற?"
பார்த்தியா என்னையெல்லாம் ரொம்ப பாரமா நினைக்கிறாங்க. என்னையவே பாரமா நினச்சா நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த உன்னை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் உன்னைய பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். மீனா பத்தி நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்றாங்க. என்ன இன்னைக்கு என்னைய பத்தி பேசுவீங்க, நாளைக்கு மீனா பத்தி பேசுவீங்க. இப்ப நான் இல்லாத இடத்துல மீனா எப்படி எங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ இல்லைனாலும் மீனா இங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! அப்ப அவ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னோட சேர்ந்து வாழக்கெல்லாம் வரல. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அத கேட்கணுங்கிறக்காக தான் வந்து அடுத்த அடிமையா வந்து அவள மாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உன்ன பத்தி மட்டும் பேசு. மீனா பத்தி நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க கோமதி, இங்க பாருங்க ஒரு 2 நாள் 2 பேரும் அமைதியா இருங்க. எல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசிக்கலாம். தேவையில்லாம இப்பவே வந்துட்டு கோவத்தோட கோவமா, சூட்டோட சூடா எதுவும் பேசிக்காதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அம்மா இனிமேல்லாம் இங்க எல்லாம் பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. சரியா? இனிமேல் இந்த வீட்ல நான் இருந்தா தானே பிரச்சனை. இனிமேல் நான் இருக்கவே மாட்டேன். மீனா வா மீனா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீ மீனாவ ஏன் கூப்பிடுறேன்னு நான் சொல்லட்டுமா? மீனாவ பொண்டாட்டின்னெல்லாம் நீ கூப்பிட கிடையாது. சரியா? அவ வேலைக்கு போறா, சம்பாரிக்கிறா. அவ சம்பாத்தியத்துல உட்காந்து ஜாலியா தோற சாப்பிடலான்னு தானே கூப்பிடுறா அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்னை வெறுப்பேத்தி பார்க்குறீங்களா? இப்படியெல்லாம் கோவமா பேசுனீங்கன்னா, மீனாவ இங்கேயே விட்டு போயிருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்க பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன். மீனா வா மீனா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கோமதி வந்துட்டு, டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. அவரும் கோவமா இருக்கார், நீயும் கோவமா இருக்க. 2 பேரும் கோவத்துல ஏதாவது பேசிக்கிட்டீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு பேசிக்கலாம். அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த சரவணன்ட்டு, அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஏதோ அவன் வேலை போயிருச்சு அப்படிங்கிற கடுப்புல இருந்துட்டு இருக்கான். நீங்களே வேற ஏதோ வெளியில இருக்கவங்கள உங்கள கேள்வி கேட்குறாங்கிற கோவத்துல பேசிட்டீங்க. எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. தயவுசெய்துப்பா இனிமேல் வந்துட்டு செந்தில் எந்த தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இவரு வாக்கு குடுத்தா வாக்கு தவற மாட்டாரு. டேய் நீ வேறடா. நாளைக்கே மீண்டும் அந்த வேலை கிடச்சுன்னு வச்சுக்கோ, யாராவது வந்து பணத்த குடுத்து, இத கையெழுத்து போட்டு குடுங்க. நான் உங்களுக்கு பணம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா, உடனே அடுத்தது அந்த வேலைய தான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிற உங்ககிட்ட வந்துட்டு நான் நல்லவன்லாம் இனிமேல் நிரூபிக்கவும் முடியாது. நிரூபிச்சாலும் அது உங்களுக்கு பத்தவே பத்தாதுன்னு இனிமேல் தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லி புரிய வைக்கவும் நான் தயாரா இல்ல. நீங்க சொத்த பிரிச்சு குடுத்தீங்கன்னா, வாங்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்லடா. அதுக்கு மேல சொத்துனா நீ தான் சொன்னியே. கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நான் வந்து போட்டு வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு. உன்னால முடிஞ்சத பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா இதுக்கு மேல இங்க இருந்தனா எனக்கும் மரியாதை இல்ல, உனக்கும் மரியாதை இல்ல. நீ வர்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்ப நீ வரமாட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படி இல்லங்க அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னை நம்பி தானே வந்த இந்த வீட்டுக்கு. என் மூலமா தான் இந்த இவங்களலாம் உனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப நான் கூப்பிடுறேன் வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மீனாவும் கிளம்பிடுறாங்க. கோமதி வந்துட்டு மீனா நில்லு மீனா. அவன் தான் ஏதோ புரியாம பேசுறான்னு நீயும் கிளம்புனா எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அவரு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பேசுறப்போ நான் என்னங்க அத்தை பண்றது? அவருக்கு மதிப்பில்லாத இடத்துல நானும் இருக்க முடியாதுல்ல. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே வந்துட்டு இங்க வந்து கதிர் இருந்துட்டு, "அப்பா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா. அவங்கள இங்கேயே இருக்க சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்டா உன்னைய அசிங்கப்படுத்துறான்ல, பணத்த எடுத்து வைக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தான்ல, அதுக்கு மேல உனக்கு அசிங்கம் தேவையாடா உனக்கு? இன்னமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா ஏதோ அண்ணன் கோவத்துல ஏதோ பேசணும்னு நினைச்செல்லாம் பேசல. ஏதோ வாய் தவறி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருந்தா வேலைக்காகுமா? நீங்க அவர கூப்பிடுங்க. அவன் அண்ணா எங்க போவாரு? ப்ளீஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரவணனும் சொல்றாங்க. கோமதியும் சொல்றாங்க. யார் சொல்றதையும் கேட்க மாரி இல்ல. அதே சமயத்தில மீனாவும் இங்க வந்துட்டு செந்திலும் கிளம்பி போயிடுறாங்க. வெளில போனதுக்கப்புறம் வந்துட்டு மீனா வந்துட்டு நான் போய் ஆட்டோ பிடிக்கிறேங்கங்கிறேன். ஆட்டோ பிடிச்சு நம்ம எங்க போப்போறோம்? சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோட்ரஸ்லயே கம்முனு இருந்திருக்கலாம். இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஜாமானம் ஜட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போட்டுல்ல. இப்ப பாரு நம்மளுக்கு போறக்கு போக்கிடம் இல்லாம உட்காந்துட்டுருக்கோம். தெரியுதா இப்போ இந்த வீட்ல யார நம்பணும், யார நம்பக்கூடாதுன்னு உனக்கு இன்னும் புரிஞ்சுக்காம முடியும் தான் ஒண்ணும் பண்ண முடியாது.